ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த காலை நேரத்துக்காய் உம்மை தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, பாடல்கள் வழியாக உம்முடைய நாமத்தை நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே போற்றும்படியாய் துதிக்கும்படியாய் கர்த்தர்தாமே இந்த நாளையும் இந்த நேரத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தை பாடல்கள் வழியாக அவரை துதித்து நாம் பாடுபடியாக இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். 150வது சங்கீதம் 6வது வசனத்திலே சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லி சங்கீதக்காரன் அங்கே சொல்கிறார். இன்னுமாய் ஆண்டவரை துதிப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவரை ஆராதிப்பது நம்முடைய வாழ்க்கையில பெருமகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு காரியம். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் இல்லங்களிலே இருந்தவாறு ஜெப சிந்தனையோடு கர்த்தருடைய நாமத்தை பாடல்களின் வழியாக மகிமைப்படுத்தும்படியாய் அழைக்கப்படுகிறோம். யாவருக்கும் தெரிந்த பாடல், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் என்கிற பாடலை நாம் இருந்தவாறு ஜெப சிந்தனையோடு நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி நாம் இருக்கின்ற இடங்களில் பயபக்தியோடு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அழைக்கப்படுகிறோம். காலத்திலும்
துதிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். இக்கட்டான சூழல்கள், கடினமான பாதைகள், நெருக்கடியான காலங்கள், ஆனாலும் அவைகள் மத்தியில கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். கர்த்தர் நம்மை நிறைவாக்கி கொண்டு வருகிறார். ஆகவே இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை துதிக்கிற ஜனங்களாக, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஆகவே நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுகிற மக்களாக இந்த நேரத்தில் இந்த ஜெப வேளையில கடந்து வரும்படியாய் உங்களை அழைக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் வாய்களை திறந்து இருந்த இடங்களிலே கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்மை உண்டாக்கின தேவாதி தேவனை இந்த நேரத்தில் நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நிக்கட்டான நேரங்களிலும் நம்மை நடத்தி கொண்டு வருகிற கிருபைகளை நினைத்து அவருக்கு ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்கலாம். உண்மையாகவே சங்கீதக்காரன் 34ஆம் சங்கீதம் 10வது வசனத்திலே சொல்கிற பொழுது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது என்று சொன்ன தகப்பன். உண்மையாகவே ஆண்டவர் நமக்கு அன்றாட உணவை கொடுத்து கொண்டு வருகிறார். ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். வியாதிகள் இல்லாத ஒரு சூழலை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த சங்கீதக்காரன் சொன்ன அறிக்கையை போல ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஆகவே நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொன்ன தகப்பன் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் இருக்கின்ற இடங்களிலே ஜெபசிந்தனையோடு இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன் என்கிற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். இருக்கின்ற இடங்களிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீரே எங்களுடைய தேவன். ஆண்டவரே, நாங்கள் எதற்கும் பயப்படாத ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தந்தருளுங்க என்று சொல்லி அவரிடத்துல நாம் கேட்போம். கரங்களை கட்டி, பயப்படாதே, நானே உன் தேவன், இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. 43ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே விதமாய் சொல்கிறார், பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடைய என்று சொல்லி அங்கே எசையா தீர்க்கன் சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் உன்னையும் என்னையும் அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆகவே பயப்படாமல் கர்த்தருடைய சமூகத்திலே நிறைந்த உள்ளத்தோடு இந்த பாடலை பாடுவோம். கரங்களை தட்டி, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே,
கைவிடவாதே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். உலகத்திலே நமக்கு பிரியமானவர்கள் நம்மை மறந்து போயிருக்கலாம், நம்மை கைவிட்டு விடலாம். நம்முடைய தாய் நம்மை மறந்திருப்பார்கள், கைவிடுவார்கள். ஆனால் கைவிடாத தேவன் நம்மோடு இருக்கிறார். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்கிறார். ஆகவே ஜெப சிந்தனையோடு நாம் பாடுவோம். ஆண்டவர் நம்மை மறக்க மாட்டார், ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்கிற அந்த உணர்வோடு நாம் பாடுவோம். தாய் மறந்தாலும் நான் மறவேனே, மகனே மகளே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன், உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன். ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இயேசுவே பயப்படாதே, நானே உன் தேவன். இயேசுவே பயப்படாதே, நானே உன் தேவன். உந்தரேதும் சோர்ந்து விடாதே, மகனே மகளே. உந்தரேதும் சோர்ந்து விடாதே, ஜீவவீடம் உனக்கு தருவேன். சீக்கிரம் வருவேன், அணிந்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, பயத்தின் ஆவிகளை எல்லாம் ஆண்டவரே இந்த காலங்களிலே நீங்க எடுத்து போடும்படியாக உடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, உலகமே கர்த்தாவே இந்த கொரோனா ஆண்டவரே கொள்ளை நோயினாலே ஆண்டவரே பயந்து கொண்டிருக்கிற சூழல்கள், ஆண்டவரே பரிதாபத்தோடு இருக்கக்கூடிய சூழல்கள், ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கக்கூடிய சூழல்கள், ஆண்டவரே வியாதியோடு இருக்கக்கூடிய சூழல்கள், கர்த்தாவே எல்லாருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய கர்த்தாவே குறிப்பாய் உம்மை விசுவாசிக்கிற உம்மை நம்புகிற ஜனங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பயத்தின் ஆவிகளை ஆண்டவர் இந்த நேரத்தில் நீங்க எடுத்து போடும்படியா உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். அப்பா கர்த்தாவே நீங்க கண்ணோக்கி
உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, உம்மை நோக்கி கண்ணீர் விடுகிற மக்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இறங்கும்படியாக, கர்த்தர் பதில் தரும்படியாக, ஆண்டவரே தேசத்திலே சமாதானத்தை நீங்க தந்திரும்படியாக உடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. ஆண்டவரே மிக விரைவில் சமாதானத்தோடு ஆராதிக்க, ஆண்டவரே மகிழ்ச்சியோடு ஆராதிக்க, ஆண்டவரே சுதந்திரத்தோடு நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். ஒரு நல்ல கிருபைகளை கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை எங்கெல்லாம் உடைய நாமத்தை தொழுது கொள்கிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தர் என் கிருபையை பாராட்டும்படியாய், என் ஆசீர்வதிக்கும்படியாய் உடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. எங்களால் ஒன்றுமே அல்ல சுவாமி, ஆண்டவரை எல்லாம் உம்மாலே ஆகும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. ஒரு விசை ஆண்டவரே எங்களை நினைக்கும்படியாக, ஆண்டவரே ஒரு விசை ஆண்டவரை கொஞ்சமாய் எங்களை கண்ணோக்கி பார்த்துக்கொள்ளும்படியாக நீங்க நினைச்சா மாத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் சாமி. நீங்க மறந்து போன கர்த்தாவே நாங்க எங்க ஆண்டவரே நாங்கள் செல்வோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே ஒரு விசை எங்களை நினைச்சு பாருங்க சுவாமி. ஆண்டவரே உடைய கண்ணீரில் நினைங்க சுவாமி. ஆண்டவர் கிருபையாக எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான செய்தியை, ஆண்டவரே மகிழ்ச்சியான செய்தியை எங்க வாழ்க்கையில தந்தரும்படியாய் உடைய பார்த்து வருகிறோம்ப்பா. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைய கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க இந்த பாடலின் வழியாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. பாடலின் வழியாக உம்மிடத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. ஒரு விசை ஆண்டவர் எங்களை கண்ணோக்கி பார்த்திருங்க. ஒரு விசை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை நீங்க தந்திரும்படியாய் உம்முடைய பாத்திரம் வருகிறோம்ப்பா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. மாத்திரமாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படுகிறோம். ஆனாலும் ஆண்டவர் எங்களை எடுத்து பயன்படுத்துகிறீர். ஆண்டவர் எங்களை பிரகாசிக்க செய்கிறீர். ஆண்டவர் எங்களை நடத்துகிறீர். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர். இது யாருக்கு புரியும்? உதவாத மனிதனாக நான் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவனை எடுத்து பயன்படுத்தின கிருபைகளை நினைத்து உமக்கு மனதார இந்த பாடல் வழியாக மகிமைப்படுத்துகிறோம். உடைந்த பாத்திரம் தான் அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன். இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் தான் அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன். இது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் நீர் உறவாடி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத எண்ணில் நீர் உறவாடி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும்.
என்னை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத எண்ணில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத எண்ணில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்னை நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான். என்னை மறந்தா எங்கே போவேண்டா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான். என்னை மறந்தா எங்கே போவேண்டா. தேவகுமாரா, தேவகுமாரா, என்னை நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்னை நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களை தயவாக நினைத்திருளுங்க சுவாமி. தயவாக எங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. இதோ இவ்வளவு நேரமாக கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் துதித்து பாடும்படியாக, போற்றும்படியாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின இந்த நல்ல நேரங்களுக்காய், வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், தொடர்ந்து திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், நீர் பாதுகாத்தருளும். எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்திருளுங்க. உமது கரத்திற்குள்ளாக அருமையான மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். மிக விரைவில் தேசத்துல சமாதானத்தின் செய்திகள் கேள்விப்பட, சமாதானத்தின் சூழல்கள் ஏற்பட நீரே கிருபை பாராட்டுங்க. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.